ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிரேவினும் சொல்லலாம், ஆனால் குழம்பாகவும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொளத்தூர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை, இங்கே ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது அரைக்க தான் போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன பூச்சி இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி நல்லா சுட தண்ணியை வந்து காய வச்சு இந்த பூவில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சுட்டுருச்சு. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கும் உப்பு போட போகிறோம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த குட்டி குட்டி பூச்சி இருந்தால் அது அப்படியே சாப்பிட்டோம்னா உடம்புக்கு கெடுதி அது. அதனால் இப்போ இதை மஞ்சள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அது குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம குழம்பு வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கிறேன். எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 3 கிராம்பு, இப்போ 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கறி குழம்பு சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ சேம் அதே ஃபீலிங் தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் பிரிஞ்சி இது மாதிரி செய்தால் கூட அதுக்கு வச்சுக்கலாம் தொட்டுக்கு. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இந்த தேங்காய், சோம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன்ல, இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும். சூப்பராக நல்லா வதங்கி வரட்டும். இந்த நேரத்தில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த காலிஃப்ளவர்லேயே போட்டிருக்கோம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் ப்ரௌனாக வந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் 2 கட் பண்ணி வச்ச 2 பெரிய தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுடலாம். இந்த நேரத்தில் தக்காளி போட்ட உடனே கொத்தமல்லி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் மசியட்டும். மசிஞ்சு வந்தோடனே மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இன்னொரு பச்சை தண்ணியில் ஒரு 2-3 முறை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன். ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் மீடியமாக தான் இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் இதையும் போட்டுடலாம். கழுவிட்டு நல்லா 2 முறை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுடுறேன். இப்போ நல்லா இந்த காரத்தோடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா
கூடவே இந்த அரைச்ச விழுது தேங்காய் விழுதையும் போட்டுக்கோங்க. தேங்காய், சோம்பு, ஏலக்காய் இது 3 தான் போட்டிருக்கேன். குக்கரில் ஒரு 2 விசில் வந்தாலே ரெடி ஆகிடும். சீக்கிரத்தில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த தேங்காவுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸியை அப்படி லைட்டாக கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பும் போட்டாச்சு ஏற்கனவே. இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்படி இந்த காரம் எல்லா காயிலையும் படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த தேங்காவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இல்லை கிரேவியான திக்காக வச்சுக்கோங்க. குழம்புனா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது சப்பாத்தி சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான். இது தயிர்லாம் தாளித்து வச்சுட்டு இதை சைடிஷாக வச்சாலும் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். குக்கர் மூடியை போட்டுடுறேன். இப்போ வெயிட் போட்டுடுறேன். ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம். சூப்பராக கொதிச்சிருச்சு குழம்பு. அருமையான ஒரு சுவையில் செமையாக கொதிச்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக அப்படி கொஞ்சம் கொதிக்க விடலாம். பொடி பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு மனம் சூப்பராக இருக்குது, வாசமாக இருக்குது. நல்லா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள், அட்டகாசமான ஒரு சுவையில். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். குழம்பு இதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரியும் இருக்குது, குழம்பாகவும் இருக்குது. நீங்கள் குழம்பு வேணும்னா கூட இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் ரொம்ப தண்ணி ஊற்றல, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது, கிரேவியாக தான் இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்புன்னு சொல்லலாம், கிரேவியும் சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அட்டகாசமான ஒரு சுவையில் ரெடி ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.